அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒர்க் வித் ஏஐ அண்ட் அனிமேஷன் ஸ்டூடியோ. இப்பொழுது ஒர்க் வித் ஏஐ அனிமேஷன் ஸ்டூடியோவில் பிசிக்ஸ் அனிமேஷன் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ விஷுவலைசேஷன் காமனாக எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். சரி, இப்போ இது ஃபார்முலா பை இ டாட் டிஏ இஏ காஸ் தீட்டா யூனிஃபார்ம் ஃபீல்டில் இருக்குது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க, சர்க்கிள், சில ஷேப் டிஃப்ரெண்ட் ஷேப் யூஸ் பண்ணுறோம். என்னென்ன ஷேப்னா ஸ்கொயரு, ஸ்பியரு, கியூப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஷேப் ப்ராப்பர்ட்டிஸ் கீழே கொடுத்துருக்காங்க, வால்யூம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம எலக்ட்ரிக் இப்போ சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளோட ரேடியஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதாவது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0.7a அப்படின்னு 79 அப்படின்னு இருக்குது. சர்க்கிளோட ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணால் என்னென்னு பார்க்கலாம். 10க்கு வைக்கலாம், 5 கூட வச்சுருக்கலாம். அஞ்சு மீட்ரு இது வச்சுருக்கோம். அப்போ என்ன 78.54 அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, இப்போ டிகிரீஸ் பண்ணால் 0.5 0.79 அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ சர்க்கிளோட ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா இது இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரெண்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு தெரியும். 5க்கு வச்சுக்கலாம். சரி, இப்போ அடுத்துதான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் 1 Newton per coulomb அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போ 78.54 இது 78.54 இதுக்கு. சரி, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போ அது என்ன ஆயிடுது 353, அது இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் சர்ஃபேஸ் எப்படி இங்குது, அது இன்க்ரீஸ் ஆகலை. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆயிடுது, ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து ரேடியஸ் ஏரியா அதற்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன். குறைச்ச எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து குறைச்சா குறையுது, இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டோம். சரி, இப்போ சர்ஃபேஸ் ஏரியா எதுவுமே இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறது தெரியுது. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ் அல்ல. அது மட்டும் இல்லாத எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்துக்குமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அதனால் இப்போ ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஆங்கிள் இப்போ 0 டிகிரி இருக்குது. சார், இப்போ ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணுறோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 0 டிகிரியில் இருக்கும்போது 667 இருக்குது. ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. இப்போ ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணால் இது மாதிரி வந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது மாதிரி விஷுவலைசேஷன் கிடைக்கிது. இப்போ ஃபஸ்ட்டு 0 டிகிரியில் இருக்கும்போது எலக்ட்ரிக் இது இருங்க 0 டிகிரி கொண்டாடும். 0 டிகிரியில் இருக்குது. அப்போனா n எப்படி இருக்குதுன்னு பாருங்க. n மேலே இருக்குது. இது என்ன ஆயிடுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வெர்டிக்கலாக ஹரிஜாண்டல் பொசிஷன் இருக்குது. n கேப் வெர்டிக்கல் பொசிஷன் இருக்குது. சரி, இப்போ நாம் டிகிரி மாற்றுறோம், ஆங்கிள் மாற்றுறோம், 28 டிகிரி கொண்டாடுறோம். அப்போது இது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டிகிரீஸ் ஆகுது. இப்போ எது மாதிரி பொசிஷன், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட இது பொசிஷன் மாற ஆரம்பிக்குது. இது என்ன அதே தான், இந்த ஃபீல்டில் என்ன ஆயிடுது, குறைய ஆரம்பிக்குது. ஃபுல்லாக இருந்தது அப்படியா, ஆனால் இப்போ குறைய ஆரம்பிக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி குறையும், இப்போ 90 டிகிரி 45 டிகிரி கொண்டாடுறோம். 45 டிகிரி கொண்டவும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் குறையுது. இப்போது இதோட இது பாதி இதாகிடுச்சு. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆயிடுது, விஷுவலாக பார்க்கும்போது என்ன ஆயிடுது, பாதி குறைஞ்ச மாதிரி தெரியுது நம்மளுக்கு. இப்போ இந்த இடத்துக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்திருக்குது. டைரக்ஷன் என்ன ஆயிடுது, சேஞ்ச் ஆகிருக்குது. ஹரிஜாண்டலாக இருந்தது எப்படி சேஞ்ச் ஆகிருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆகும். அதாவது சர்க்கிளில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஆனா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 90 டிகிரி கொண்டாடுறோம். அப்போ 90 டிகிரி காசு 90 டிகிரி என்ன 0. அதனால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0 ஆயிடுச்சு. குறைஞ்சிக்கிட்டே என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுன்னு பார்க்கலாம். இப்போ அந்த சர்க்கிள் என்ன ஆயிடுது, ரேடியஸ் அதிகமாக இருந்தாலும் சர்க்கிள் என்ன ஆயிடுது, ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடுச்சு. இந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடுச்சு 90 டிகிரி இருக்கும்போது.
இப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0 ஆயிடுச்சு, லீனியராக இருக்குது. இப்படி சார் 90 டிகிரி திருப்பும்போது சர்க்கிள் என்ன ஆயிடுது, லீனியராக மாறிடுது. அதனால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் 0 ஆயிடுது. சரி, இப்போது அடுத்தது 90 டிகிரி இந்த சைடு வரும். $108 டிகிரி. இப்போ மைனஸில் காட்ட ஆரம்பிக்குது. மைனஸ் இப்போ சர்க்கிள் வர ஆரம்பிச்சு மைனஸ்ஸு எந்த இடத்துக்கு 90 டிகிரி 0 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன 90 டிகிரி 0ன்னு பார்க்குறோம். இப்போ 90க்கு மேலே வரும்போது என்ன ஆகுது, மைனஸில் வருது. இதுக்கான காரணத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மைனஸுக்கு இப்போது 100 டிகிரி, இது 126 டிகிரி. இப்போ 126 டிகிரி வரும்போது சர்க்கிள் வந்து என்ன ஆகுதுன்னு நாம் பார்க்குறோம். சர்க்கிள் என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம். சர்க்கிள் அப்படியே இருக்குது. இப்போ எந்த இடத்துக்கு மைனஸ் வந்து இது 178 டிகிரியில் இருக்கும்போது மைனஸில் தான் இன்க்ரீஸ் ஆகுது. மைனஸ் வேல்யூவில் இங்கே மைனஸ் டைரக்ஷன் மைனஸ் இண்டிகேட் பண்ணுது. சர்க்கிள் எப்படி இருக்குதுன்னு வரும். சர்க்கிள் வந்து எந்த இடத்துக்கு இருக்குது, இந்த இடத்துக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அதை பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்குங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது 178 டிகிரி. சரி, இப்போ குறைய ஆரம்பிக்குது. ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன ஆயிடுது, குறைய ஆரம்பிக்குது. இப்போ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கிறோம். பொசிஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டு வர்றதையும் நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். சரி, இதை வந்து என்ன பண்ணுறோம், 270 டிகிரி கொண்டாடுறோம். 270 டிகிரி அப்படியே மைனஸ் சைன் குறைஞ்சிக்கிட்டே வந்து என்ன ஆயிடுது, ப்ளஸ் ஆயிடுது. 270 டிகிரியில் 0 ஆயிடுது. இப்போ 270 டிகிரி வரும்போது எது மாதிரி சர்க்கிள் இது மாதிரி ஆயிடுது. இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம். அதாவது வெர்டிக்கலாக இருக்குது. இது என் கேப்பு இதுக்கு என்ன ஆயிடுது, வெர்டிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னு பார்க்கலாம். இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 270 டிகிரின்னு வைக்கிறோம். டிகிரி. அது அப்போ சர்க்கிள் இதாகிடுது. சர்க்கிளில் லீனியராக தான் இருக்குது. அதை 270 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணுறோம். சர்க்கிள் கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகுது. சர்க்கிள்குள்ளே எலக்ட்ரிக் ஃபீல்டு வர்றது ஆரம்பிக்குது. இப்போ அது எப்படி இதாகுதுன்னு பாருங்கள். பாதி இதாகிடுச்சு சர்க்கிளில். அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் கவர் ஆரம்பிக்குது. ஓரளவுக்கு கவர் ஆகிடுச்சு. அடுத்தது ஃபுல்லாக ஆகும்போது என்ன சர்க்கிளில் ஃபுல்லாக கவர் ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுங்க, நம்ம அடுத்த ஸ்கொயர் ஷேப் பார்க்குறோம். ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கும்போது குறையுது வேல்யூ. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு பாருங்க எப்படி இருக்குது. ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபுல்லாக தான் இருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு குறைஞ்சிருச்சு. குறைவான வேல்யூ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு வருது. அப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஸ்பியருக்குள்ள அதிகரிச்சிருக்குது. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன இருக்குது, ஸ்பியர் வந்து என்ன இருக்குது, அதிகரிச்சிருக்குது. சர்க்கிள் மாதிரி தான் இருக்குது. இது 2Dயில் இருக்குங்காட்டி சர்க்கிள் மாதிரி இருக்குது. இது அதிகரிச்சிருக்குது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அதே மாதிரி கியூப்லேயே அதிகரிச்சிருக்குது. கியூப்பு ஸ்பியர் மாதிரி இருக்குது. கியூப்னு வேண்டாம், ஸ்பியர் 3141, சர்க்கிள் 785, ஸ்கொயரில் 249, ஸ்பியரில் அதிகரிச்சு 3141, கியூபில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து 1499. அப்போ என்ன, ஸ்பியரில் அதிகமான எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது. அடுத்தது கியூப், அதுக்கப்புறம் சர்க்கிள், அதுக்கப்புறம் ஸ்பியர் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 785
ஸ்கொயரில் 249 எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, ஸ்பியரில் 3141, க்யூப்பில் 1499 இருக்குது. அப்போ அது என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு சர்க்கிள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்தவர்களுக்கு நன்றி. வணக்கம்.